UFC லைட் வெயிட் சாம்பியன் இஸ்லாம் மஹச்சவ் ஈலியா டோபுரியா ஃபைட்டை டிக்ளைன் பண்ணிட்டதா அப்டேட் வந்துருச்சு. இஸ்லாம் டீம் கேஜியை தான் ஃபைட் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களாமா. இஸ்லாம் லெகசிக்காக தான் ஈலியாவை விட கேஜியை ஃபைட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இஸ்லாம் ஃபெதர் வெயிட் ஃபைட்டர்ஸ் கிட்ட தான் சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் பண்ணுறதா அவர் மேலே கிரிட்டிசிசம் வருது. அதனால் ஈலியாவை இப்போ ஃபைட் பண்ண விருப்பம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு லைட் வெயிட் கண்டெண்டரை ஈலியா ஃபைட் பண்ணி வின் பண்ணட்டும், அப்புறம் ஈலியாவை ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இஸ்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவர் சொல்கிறது அக்செப்டபுளாக தான் இருக்குது. இந்த ஃபைட்டில் இஸ்லாமு கெயின் பண்ண எதுவுமே இல்லை. அதுவே ஈலியா வின் பண்ணிட்டா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அவருக்கு. லைட் வெயிட் சாம்பியன்ஷிப் கிடைக்கும், பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 ஆயிடுவார். இஸ்லாம் மாதிரி ஒரு ஃபைட்டரை ரெஸ்யூமில் ஆட் பண்ணிட்டா டொப்பரியோட ஸ்டார் பவர் வேறு லெவலில் போகும். இஸ்லாமோட 4 சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸில் 2 ஃபைட் ஃபெதர் வெயிட் வோல்கனாஸ்கி கூட நடந்துச்சு. மோய்கானா கிட்ட டிஃபென்ஸ் பண்ணதெல்லாம் இஸ்லாமோட ரெஸ்யூமை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லணும். டஸ்டின் பொரியா கூட வின் பண்ணது வந்துட்டு சூப்பரான வின் தான். இஸ்லாமோட சுச்சுவேஷன் என்னால் இப்போ நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஒரு ஃபேனாக எனக்கு இஸ்லாம் வர்சஸ் கேஜி ஃபைட் பார்க்க சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இஸ்லாம் கண்டிப்பாக கேஜியை டிஃபீட் பண்ணிடுவார். கேஜி கரியர் ரனில் இருக்கார். ஃபிசிவ் ஷார்ட் நோட்டீஸில் ஃபைட் அக்செப்ட் பண்ணார். ஃபிசிவ் கிட்டேயே கேஜி சில மூமெண்ட்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணார். இஸ்லாமோட ஸ்கில் செட்க்கு கேஜி வின் பண்ண சான்ஸே இல்லை. கேஜிக்கு நேம் வேல்யூ இருக்கே தவிர அவர் ப்ரைம்லேயும் இப்போ இல்லை. இஸ்லாம் வர்சஸ் டஸ்டின் போரியா ஃபைட்டை யோசிச்சு பாருங்கள். இஸ்லாம் நல்லா ஃபைட் பண்ணி வின் பண்ணார். ஆனால் டஸ்டின் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்லா ஃபைட் பண்ணார்னு, அதனால் டஸ்டினுக்கு தான் நிறைய கிரெடிட் கிடச்சிது. இப்போ கேஜி கூட இஸ்லாம் ஃபைட் பண்ணாலும் கேஜி ஒரு அளவுக்கு நல்லா ஃபைட் பண்ணாலே கேஜிக்கு தான் வந்துட்டு ஃபேன்ஸ் கிரெடிட் கொடுப்பாங்க. இஸ்லாம் வின் பண்ணாலுமே அதை குறைச்சி தான் பேசுவாங்க. இதனால தான் எனக்கு இஸ்லாம் அடுத்து ஈலியாவை ஃபைட் பண்ணணும்னு தோணுது. ஈலியா ஃபெதர் வெயிட்னு இனிமேல் சொல்ல முடியாது, ஏன்னா சாம்பியன்ஷிப்பை வேக்கேட் பண்ணிவிட்டு லைட் வெயிட்டுக்கு மூவ் ஆகுறன்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சு. இனிமேல் ஈலியா வந்துட்டு லைட் வெயிட் தான். பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 3லேயும் ஈலியா இருக்கார். இஸ்லாம் லெகசிக்கு கேஜி விட ப்ரைம் அன்டிஃபீட்டட் ஈலியா தான் மாசாக இருக்கும்னு எனக்கு தோணுது. இஸ்லாம் ஈலியா ட்ராஷ் டாக் பண்ணி ஃபைட்டையும் செமையாக பில்டப் பண்ணுவாங்க. இந்த ஃபைட் புக் ஆச்சுன்னா செமையாக நானும் ஹைப் ஆயிடுவேன். இந்த மேட்சப்போட ஃபுல் பில்டப் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணலாம். யூஎஃப்சி ஹெவி வெயிட் சாம்பியன் ஜான் ஜோன்ஸ் ஆஸ்பினால்கோட ஃபைட் புக் ஆச்சுன்னா ஃபைட் புக் ஆன நாள்லேருந்து 6 மந்த் ட்ரெயின் பண்ண டைம் வேணும்னு கேட்டிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. இதை கேட்டதும் ஃபேன்ஸ் சில யூஎஃப்சி ஃபைட்டர்ஸ்லாம் ஜான் ஜோன்ஸ் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ட்ரைனிங் கேம்ப்னா 2-3 மந்த்ஸ் தான் ஆகும். ஜோன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவருக்கு எதுக்கு 6 மந்த்ஸ் டைம் கேட்குறாங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஜான் ஜோன்ஸ் ஒன்றா சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணணும், இல்லாட்டி ரிட்டையர் ஆகணும்னு பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டேனா ஒயிட் இன்றைக்கி கூட ஜோன்ஸ் வர்சஸ் ஆஸ்பினால் ஃபைட் பற்றி ஒரு இன்டர்வியூவில் கேட்டப்போ ஃபைட் கன்ஃபார்ம் தான், ஆனால் எப்போ ஃபைட் நடக்கும்னு தான் இன்னும் அப்டேட் இல்லைன்னு சொல்கிறாரு. ஜோன்ஸோட லாஸ்ட் ஃபைட்டுன்னு பார்த்தா நவம்பர் 2024 ஸ்டீப்பை ஃபைட் பண்ணியிருக்காரு. ஆஸ்பினாலோட லாஸ்ட் ஃபைட் வந்து ஜூலை 2024. இன்டர்நேஷ்னல் ஃபைட் வீக் தான் இந்த ஃபைட் புக் ஆகும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த டைம்லைனில் வந்து ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியல இவங்க சொல்கிறத பார்த்தா. இந்த இயர்க்குள்ளே இந்த ஃபைட் நடக்காட்டி இதுக்கப்புறம் இந்த ஃபைட் நடக்கவே வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் ஃப்ரான்சிஸ் இங்கானோ ஹெவி வெயிட் டிவிஷனோட மெகா ஃபைட்டாக இருந்திருக்கும். அந்த ஃபைட்டையும் யூஎஃப்சி வந்துட்டு புக் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போ ஜோன்ஸ் வர்சஸ் ஆஸ்பினால் ஃபைட் கையில் இருக்குது. இதையும் விட்டுட்டா யூஎஃப்சி தான் பெரிய முட்டாளாக தெரிவாங்க. ஹெவி வெயிட் டிவிஷனில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சப்னு வேறு எதுவுமே இல்லை. ஜோன்ஸ் இன்கேஸ் ரிட்டையர் ஆகிட்டா ஆஸ்பினால் அந்த டிவிஷனில் ரொம்ப நாள் சாம்பியனாக தான் இருக்க போகிறேன்னு எனக்கு தோணுது. மீறி போனால் அல்மேடா, சிரில்கான் இந்த மாதிரி வந்து ஃபைட்ஸ் தான் ஆஸ்பினாலுக்கு இருக்கே தவிர அங்கே பெரிய ஃபைட்டுன்னு வேறு ஆஸ்பினாலுக்கு எதுவுமே இல்லை அந்த ஹெவி வெயிட் டிவிஷனில். ஆஸ்பினால் இந்த ஃபைட்டை விட்டுறவே கூடாது. வின் பண்ணுறாரோ லூஸ் பண்ணுறாரோ ஆஸ்பினாலோட எம்எம்ஏ கரியர்லேயே பிக்கஸ்ட் ஃபைட்டே இந்த ஜான் ஜோன்ஸ் ஃபைட் தான் இருக்கும். அந்த டிவிஷனில் ஜோன்ஸ் லெவலுக்கு வேறு ஸ்டார் பவர் யாருக்குமே இல்லை. ஈலியா டோபுரியா வர்சஸ் இஸ்லாம் மஹச்சவ் யூஎஃப்சி லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு, ஜான் ஜோன்ஸ் வர்சஸ் டாம் ஆஸ்பினால் யூஎஃப்சி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவாங்க. செம ஹைப்பான மேட்சப் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். நம்புவோம் இதெல்லாம் நடக்கும்னு. டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.